சக்தி, உங்க அப்பா இன்னும் வரலம்மா. வந்துருவாருமா. தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க போயிருப்பாரு. டேய் வாசு, இன்னும் உங்க அப்பாவை காணண்டா. காணுமா? ஆமாண்டா, காலையில 11 மணிக்கு போன மனுஷன் இன்னும் வீட்டுக்கு திரும்பல. எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் சாயங்காலத்துக்குள்ள திரும்பி வந்துருவாரு. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா வாசு. ஆமாண்ணே, அப்பாக்கு உடம்பு வேற சரியில்லை. அதோட எங்க போனாருன்னு தெரியல. எங்க போயிருப்பாரு? ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? எல்லாம் ஒன்னாலதாண்டா. அந்த மனுஷன் இருந்த இருப்ப என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அத்தனையையும் பறி கொடுத்துட்டு கூலி குறுகி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லாம பேசி பேசி நோகடிச்சிட்டியடா. நீ பேசின வார்த்தை பொறுக்க முடியாமதான் அவர் எங்கேயோ போயிட்டாரு. என்னமா நீ வேற? நான் அவரை காரணம் இல்லாம திட்டல. ஏம்மா இப்ப அண்ணனை திட்டுற? இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. முதல்ல அப்பாவை தேடணும். இவனை திட்டாம என்ன பண்றது? இவன் பெத்த அப்பாங்கிற மரியாதை கொஞ்சமாவது கொடுத்தானா? அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? வாயை மூடிட்டு சும்மா இருமா. எப்ப எதை பேசுறதுன்னு தெரியாம. அண்ணே, அப்பாவை தேட வேண்டாமா? எங்க போய் தேடுறது சக்தி? எங்க போய் பாக்குறது? எனக்கு பைத்தியம் முடிச்சிட போல இருக்கு. சக்தி, எனக்கு என்னமோ மனசு உறுத்தலா இருக்கு. இவன் பேசுனது பொறுக்காம அவர் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாரோ என்னமோ. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா. அண்ணன் திட்டுறதுக்காகலாம் அப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டாரு. ஒருவேளை ஊர்க்காரங்க கண்ணில் பட்டு ஏதாவது ஏடா கூடமா நடந்துருச்சோ என்னமோ. அம்மா, நீ முதல்ல இப்படி யோசிக்கிறத நிறுத்து. பயப்படாதம்மா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இல்லம்மா, என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னென்ன அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லாம நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நான் ஏதாவது சொன்னா அம்மா என்ன திட்டுவாங்க. நீயே சொல்லு. அம்மா, நாளைக்கு காலையில வரைக்கும் பாப்போம். அப்பா வரலனா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சரியா? பயப்படாதம்மா. அழறத நிறுத்து. வா, வந்துருவாருமா. வா. என்ன இதெல்லாம்? ஐயோ மாமா, இங்க பாருங்க. என்னடா ஆச்சு இது? என்னங்க இது? என்ன ஆச்சு? புகை எப்படி அடி? அம்மா, ஐயோ, ஏய், உயிரோட வந்துட்டான்னு நினைச்சு அறுத்தப்படுறியா? என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? டேய் ரவி, என்னடா ஆச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லு. டீ கடையில நின்னுட்டு இருந்தேன். அஃப்டில ஒரு போலீஸ்காரன் வந்தான். என்ன கூப்பிட்டான். வந்த போலீஸ்காரன்னு தெரியாம நான் அவங்கிட்ட ஏடா கூடமா நடந்துகிட்டேன். பேச்சு வாக்குல கை நீண்டுடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிட்டாங்க. வாழ்க்கையில இப்படி ஒரு அடி வாங்கினதே இல்லை. என்னங்க இது? ஏங்க நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? கற்றின பொண்டாட்டி கருவி சாபம் விட்டா. இந்த மாதிரி தாண்டி நடக்கும். போகும்போது எனக்கு என்ன சாபம் விட்டியோ? நான் இதுக்காக சாபம் விட போறேன்? அதுவும் உங்களை போய்
தெரியும்டி. உனக்கு என் மேல எவ்வளவு ஆங்காறு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போகும்போது டென்ஷன் பண்ண, அதோடயே வெளியில போன. நீ கண்டிப்பா மனசுல கருவி இருப்ப. இவனுக்கு ஒரு நோவு வராதன்னு நினைச்சிருப்ப. அது எப்படி? தெருவுல அத்தனை பேர் இருக்கிறப்ப கரெக்டா போலீஸ் என்கிட்ட வரணும், ஐயா அவங்கிட்ட திமிர நடந்துக்கணும், இந்த மாதிரி அடிபட்டு வந்து நிக்கணும். எல்லாம் உன் மனசுல இருக்கிற எண்ணத்தினால தாண்டி. வீட்டுல நிம்மதி இல்லாம வெளியில போனா, ஆமா அங்கேயும் எரிச்சலா பேசி இப்படி ஆயி போயிடுச்சு என் நிலைமை. டேய் ஏண்டா பாவி, இந்தாரா நீ செஞ்ச பாவத்துக்கு தாண்டா இப்படி எல்லாம் நடக்குது. அதுக்கு ஏன்டா அந்த பொண்ணை திட்டுற? ஏண்டா எவனோ கூப்பிட்டான் அடிச்சான்னு சொல்ற, அவங்கிட்ட உன் வீரத்தை காட்டாம இந்த பொண்ணுகிட்ட வந்து உன் வீரத்தை காட்டிட்டு இருக்க? யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானே நொந்து போய் வந்திருக்கேன், மேலும் நொந்து போற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்ல ஒரு அப்படா என்னடா என்னைய அடிக்க கை ஓங்குற? அடிப்படா என்ன நீ? அட்ரா அட்ரா பாக்கலாம். மாமா என்ன நீங்க? அடிக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காத, கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். கொலை பண்ணுவேடா? கொலை பண்ணிடுவேடா நீ? என்ன மாமா நீங்க? நீங்க எதுக்கு அவர்கிட்ட வாய் கொடுக்குறீங்க? போங்க மாமா, போய் படுங்க. போங்க மாமா. என்னங்க என்னங்க? டேய் வாசு, உங்க அப்பா நேத்து போனவர் இன்னும் காணோம். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா, என்ன பண்ண சொல்ற? என்ன என்ன பண்ண சொல்றேன்னு என்கிட்ட கேக்குற? எங்கேயாவது போய் தேடு. இவ்வளவு பெரிய சென்னையில எங்க போய் தேடுறது? கடவுளே, எனக்கு என்னென்னமோ கற்பனை எல்லாம் வந்துகிட்டு இருக்குடா. அம்மா, முதல்ல இந்த கற்பனை பண்ணி மனசு போட்டு குழப்பிக்கிறத நிறுத்து. இப்போதைக்கு அது மட்டும் தான் செய்ய முடியும். அழுவுறதுனால எந்த பிரச்சனை கிடையாதுமா, தைரியமா இருமா. எப்படிடா தைரியமா இருக்கிறது? உடம்புக்கு முடியாம வேற இருந்தாரு. என்னாச்சோ ஏதாச்சோ? அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்ன மணி, நான் இங்க பரிதவிச்சுட்டு இருக்கேன், நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்றீங்க. அம்மா, ஆபீஸ் சாவி என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் போய் திறக்கணும். நேத்து மாணிக்க சாரும் செல்வம் சாரும் வரல, அதனால தான்மா 500 ரூபாய் வாங்க முடியல. நான் போயிட்டு வந்துடுறேன். அவரையும் காணோம், நீங்களும் வெளியில போயிட்டீங்கன்னா நான் என்னமா பண்றது? நீ ஏமா இப்படி பண்ற? நீ பயந்து சாகறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுமா. அவர் எங்க போய் தேடுறது, யார்கிட்ட கேக்குறது? அவரை நம்ம தேடுறது தெரிஞ்சா நம்மளே அவரை மாட்டி கொடுத்த மாதிரி ஆவாதா? என்னடா நீ இப்படி எல்லாம் சொல்ற? அம்மா, அப்பாவை தேடுறதும் திருடனை தேடுறதும் ஒண்ணு. நம்ம அப்பாவை தேடுறது தெரிஞ்சா ஏற்கனவே அப்பா தேடிட்டு இருக்கவங்களுக்கும் வசதியா போயிடும். அண்ணே, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா?
அம்மாவே நொந்து போயிருக்காங்க. நீ வேற பேசிக்கிட்ட. அம்மா அழாதம்மா. நான் ஆபீஸ்க்கு போய் சாவியை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். சரியா? அழாத, தைரியமா இருமா. வரேன். வாடா. என்னடா ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு ஜம்முன்னு மாப்பிள மாதிரி வந்திருக்கேன். கிண்டல் தானே வேணாங்கிறது. சரி சரி, நான் போடுற ட்ரெஸ் எனக்கு பிடிச்சா மட்டும் போதாது, அவளுக்கும் பிடிக்கணும். அப்படி போடு. பரவாயில்லடா, ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே உன் பாடி லாங்குவேஜ்ல மாறி போச்சு. நட உட பேச்சு பாவனை எல்லாத்துலயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குடா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? உன் ஆளு ஒரு வழியா காலேஜ் சேர்ந்துட்டா தெரியுமா? அப்படியா? குட், வெரி குட். என்ன வெரி குட்? அவ காலேஜ் போக ஆரம்பிச்சானா அங்க இருக்கிற பசங்களாம் உனக்கு போட்டியா வந்துருவானுங்க. ஞாபகம் இருக்கட்டும். சரி, அவளை விஷ் பண்ணியா? பண்ணண்டா, விஷ் பண்ண. அதுக்கு அவ தேங்க்ஸ் அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டா. பயங்கர உஷாரா. சரி, அவ சேர்ந்திருக்க காலேஜ் ஓகே தானே? நம்ம ஏஎஸ் காலேஜ் தான் சேர்ந்துருக்கான். அந்த காலேஜ் ரொம்ப அட்வான்ஸ்டா. பல விஷயத்துல இன்னைக்கு சிட்டில அந்த காலேஜ் தான் முன்னுதாரணமா இருக்கு, தெரியும்ல? எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சரி சரி, கொஞ்சம் காஃபிடா. ஷோ. கிளம்பலாமா பவானி? கிளம்பலாம்ப்பா. போஸ் தானே? பவானி காலேஜ் கிளம்புது. முதல்ல கிளம்பியாச்சா? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வா. இந்தா. அக்காக்கு மாமாக்கு நம்ம கிளம்புனே. அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நல்லா படிச்சு ஓஹோன்னு ஒரு வேணா எழுதி வச்சுக்கோ. பாரு பவானி, நாளை பின்ன அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா என் தங்கச்சி நான் பெருமையா சொல்லணும். அந்த அளவுக்கு நீ பேர் வாங்கணும். என்ன செய்வா செய்வா. லேட் ஆகுது, கிளம்பு. எடுத்துக்க. இத காலேஜ்ல விட்டுவிட்டு அப்படி சரவ பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா திரும்பி வரும்போது எப்படி? அக்கா எனக்கா நீ தினமும் யாராவது துணைக்கு வந்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் நான் பழகிக்குவேன், நானே வந்துருவேன். டேய் மறந்துட்டேன் பாரு. இந்தா பஸ் செலவுக்கு வச்சுக்க 20 ரூபா. ஒரு நிமிஷம் இரு வரேன். என்னத்துக்கு தெரியலடா, உங்க பொண்ணு பண்றது உங்களுக்கு தான் புரியும். எனக்கா 500 ரூபாயா? காலேஜ் படிக்கும் போது செலவுக்கு எல்லாம் தேவைப்படும்ல, அதான். ஆமாமா, வச்சுக்கோ வச்சுக்கோ. முதல்ல பத்திரமா வை. எடுத்துக்க எடுத்துக்க. ஆனா தினம் காலேஜ் கிளம்பும்போது இது எதிர்பார்க்காத. ஒரு வருஷத்துக்கு முடித்தேன். சரி போலாம் பா. நீங்களே செல்லம் கொடுத்து கெடுத்து போடுவீங்க போட்டுருக்க. 500 ரூபாயா? சரிதான், எப்படியோ நீ அடிச்ச லக்கி பிரைஸ். வரேன்க்கா, பார்த்து ஜாக்கிரதை. லேட் வேற ஆயிடுச்சு, வெயில் வேற மாட்டே எவ்வளவு. பேனா பென்சில் எடுத்துக்கிட்டியா? பயப்படாத, முதல்ல அப்படித்தான் இருக்கு. குட் மார்னிங் சார். மார்னிங். நேத்து காய்கறி கடையில கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு, அதான் வர முடியல. அப்படியா? தனியா சமாளிச்சிட்டீங்களா? என்ன உடம்புது சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சும்மா சொல்லாதீங்க, முகம் டல்லா இருக்கிறது தன்னால தெரியுது. என்ன பிரச்சனை சொல்லுங்க. சக்தி, எதுக்கு அழுகுறீங்க? வீட்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்பா எங்கேயோ வெளியில போனாரு, திரும்ப வரல. எங்க போனாருன்னே தெரியல. உடம்புக்கு வேற முடியாம இருந்தாரு. அப்படியா?
இல்ல ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாரா? இல்ல சார், இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. அப்பா யார் வீட்டுக்கும் போக மாட்டாரு. சரி அழுவாதீங்க, வாங்க போலீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். ஐயோ, கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம் சார், அது முடியாது. போலீஸ்ல சொல்லக்கூடாது. அதான் ஏன்னு கேக்குற சக்தி. அப்பா ஊரை விட்டு ஓடி வந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காரு. எங்க குடும்பம் ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? நாங்க சேலத்துல இருந்து சென்னைக்கு சும்மா வரல சார். ஊர்ல ரொம்ப வசதியா வாழ்ந்தோம், நிறைய பணம். அப்பா தன்னோட பார்ட்னர்ஸோட சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணாரு. அதுக்காக ஊர்ல நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கினாரு. ஆனா அப்பாவோட பார்ட்னர்ஸ் அவரை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. மொத்த பழியும் அப்பா மேல விழுந்துருச்சு. ஊரை சுத்தி கடன், மொத்த பணமும் போச்சு. அத்தனை பேருக்கும் அப்பாவால பதில் சொல்ல முடியல. அதான் ஊரை விட்டு ஓடி வந்து எங்க தலைமறைவாயிட்டோம். யார் கண்ணிலையும் படாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க ஒரு ஸ்டேஷன்ல அப்பா மேல சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? என்ன சார், ஷாக் ஆயிட்டீங்களா? என் குடும்பத்தை பத்தி இல்ல என்ன இங்க வேலையில சேர்த்தத பத்தி தப்பா? ஐயோ சச்சா, அந்த மாதிரிலாம் நான் மனசால கூட நினைக்கலங்க. வாங்க போலாம். எங்க? உங்க வீட்டுக்கு தான். இந்த சூழ்நிலையில உங்க அம்மாவை தனியா விட்டுட்டு வந்தது தப்பு. 2 பேரும் இப்ப அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போறது யோசிப்போம். வாங்க, யோசிக்காதீங்க, வாங்க. சேகர், சேகர். வரேன் சார். நான் கொஞ்சம் வெளியே போறோம், ஆபீஸ் பாத்துக்கிறேன். சரிங்க சார். வாடா வாடா. மச்சான் ஒரு நிமிஷம் வரேன். என்னடா எப்படிண்ணா இருக்கீங்க? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? படிப்புல எப்படி போகுது? ஓகேண்ணா. என்னடா ஓகேன்னு சொல்ற? ஓகேண்ணா, ஓகே தானே? டேய், ஓகேன்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு? சொல்லுங்கண்ணா. நானும் உன் அண்ணனு காலேஜ் படிக்கும்போது ஓகேன்னா ஒண்ணுமே கண்டுக்காதுன்னு அர்த்தம். அந்த ஓகே தானே சொல்ற? அண்ணா, உங்க ஃப்ரெண்டோட தம்பி நானு. உங்க ஃப்ரெண்ட் 8 வயசு வச்சாருன்னா நான் 16 வயசு வைக்க போறேன். சோ அத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்ப தேறிட்டடா. எங்க பேரெல்லாம் காப்பாத்தணும், புரியுதா? கண்டிப்பாண்ணா. ஆமா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க புதுசா? ஒண்ணு இல்லடா, இந்த பக்கம் வந்தேன், சும்மா அப்படியே பாத்துட்டு போலாம். ஒரு மேட்டர் தான். சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கு. இந்த காலேஜ்ல தான் ராக்கிங் அது நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா. அது எதுவுமே நடக்காம நீ தான் அந்த பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இந்த காலேஜ்ல என்ன மாதிரி எதுவுமே நடக்காது. நான் சொல்றது கேட்டுதான் எல்லாமே நடக்கும். சோ நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. சரி, அந்த பொண்ணு என்ன? சொல்றேன்டா, சொல்றேன்.